இதுதான் சிவன் கண் கூட நான் இப்போ வந்து திருப்பியிருக்கிறேன். அதாவது சொருகிறதுக்காக திருப்பி வச்சுருக்கிறேன். இது கண்ணாட்டம் அழகாக இருக்கும். கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். இது வந்து சொருகிறது வந்து நம்ம சாதாரணமாக சொருகிறது நேராக சொருகுவோம் உயர. ஆனால் இதில் வந்து இந்த கண் நீட்டமாக இருக்கும். கண் பார்க்குறீங்களா, இப்படி நீட்டம், இப்படி சைடில் இதெல்லாம் இருக்குது. இது வந்து மறைக்காமல் நம்ம சொருகணும். இப்போ இந்த ரோஸ் ஒயர்கிட்ட கண் இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்படித்தான் சொருகணும், இந்த பக்கம் சொருகணும். இந்த பக்கம் இப்படி சொருகுனீங்கன்னா, இந்த பக்கம் சொருகுனீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கேருந்து இப்படி வந்து இப்படி நெல்லியாக பாம்பு போகிற மாதிரி இப்படி நல்லா தெரியுதா உங்களுக்கு சொருகி இருக்கிறது? பாருங்கள், இந்த கண் வந்து அப்போ தான் நல்லா தெரியும், எதுவும் மறைக்காது. பார்க்குறதுக்கு கூட அழகாக லுக்காக இருக்குது. இங்கே கொஞ்சம் மட்டும் சொருகி காமிச்சிருக்கேன் பாருங்கள், கண் தெரியுதா உங்களுக்கு? அதே நீங்கள் வந்து மாற்றி சொருகிட்டிங்கன்னா, நேராக சொருகிட்டிங்கன்னா இந்த கண் வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து சிவன் கண் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, கண் மறைக்காது. அதே இப்படி வந்தீங்கன்னா கண் பாதி கண் மறைஞ்சு போயிடும். அதனால் இப்படி வந்து இது இப்படி வரணும். அப்போ தான் இந்த கண் தெரியும் உங்களுக்கு. இப்படி நீட்டமாக இருக்கும்போது இப்படி வரணும். இப்படி படுக்கையாட்டு இருக்கும்போது இப்படி வரணும். அதாவது இப்படி 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 நெளிஞ்சு நீங்கள் அப்படியே சொருகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொருகினதுக்கப்புறம் உங்களுக்கு கூட எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.